வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இந்த வாரம் எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா ரியா தான் வெளியே ஏற்றப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சாங் ஒண்ணு போட்டாங்கல்ல. ஃப்ரைடே சாங் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஃப்ரைடே சாங் நமக்கு போடப்பட்ட ஃப்ரைடே சாங்ல பார்த்தீங்கன்னா, ஏத்தி 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 நெஞ்சில் தீய ஏத்தி ஸ்டைலா கொஞ்சம் மாத்தி அப்படின்லாம் போட்டாங்க. இவங்க நாகப்பிரியா அப்படிங்கிற அந்த பேர ரியா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வெளிய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், பேசியிருந்தோம். சாட்டர்டே போட்ட சாங் நமக்கு சாட்டர்டே போட்ட சாங்ல பார்த்தீங்கன்னா, திடீர்னு வார்டன் எல்லாம் குறிக்கிற மாரி இருந்ததுனால, ஜெஃப்ரி அவுட்டா அப்படின்லாம் நியூஸ் பரவிடுச்சு. நாமளும் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். டபுள் எவிக்ஷன் அப்படின்னும்போது ஜெஃப்ரியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனா சிங்கிள் எவிக்ஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரியா மட்டும் தான் எவிக்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ரியா எவிக்ட் ஆகுறதுக்கான உண்மையான காரணம் என்ன? ரியா வைல்டு கார்டா உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, ப்ராமிசிங் கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்ல தான் இவங்கள நம்ம வச்சிருந்தோம். அன்னைக்கு உள்ள என்டர் ஆகும்போது அந்த ஒரு இன்டர்வியூ டாஸ்க் இருந்ததுல்ல, அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜெஃப்ரிய சிறப்பா வச்சு செஞ்சு விட்டாங்க. உனக்கு, எனக்கு, நம்மள மாரி ஆளுக்கெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப முக்கியம். நம்ம இத சரியா பயன்படுத்தினா தான், பின்னாடி நம்மள போல தேவைப்படுற சரியான ஆளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படின்லாம் அறிவாளித்தனமா பேசினாங்க. வாவ்! சூப்பரா பண்றாங்களே! நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சோம். ஆனா அவங்க நல்லா பண்ட்டாங்க. ஒரு மொட்டை கடுதாசி டாஸ்க் வைக்கிறாங்க. மொட்டை கடுதாசி டாஸ்க் எதுக்கு வைக்கிறாங்க? உண்மையா, அதாவது நேரடியா பேச முடியாத விஷயங்கள பார்த்தீங்கன்னா, இதுல என்ன வேணா பேசலாம், எழுதலாம். நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க யாருடைய முகத்திரைய கிழிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க முகத்திரைய ரொம்ப ஸ்ட்ராங்கா கிழிச்சு விட்டிருந்தா, அது ஹைலைட்டா எல்லாராலும் பேசப்பட்டிருந்தா, அப்ப மக்களும் அத பார்த்திருப்பாங்க, ரசிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. விஜேஎஸும் பார்த்தீங்கன்னா பாராட்டியிருப்பாரு. ஏன் முதல் வாரம் நாமினேஷன்ல இல்ல. ஸோ விஜேஎஸ் பாராட்டியிருப்பாரு. பாராட்டியிருந்தா ஹைலைட்ல வந்திருப்பாங்க. வெளிச்சம் கிடைச்சிருக்கும் இவங்களுக்கு. ஆனா அத பண்ணாங்களான்னா, அத பண்ணாம லெட்டருக்குள்ள மொட்டை கடுதாசில ஒரு பிராங்க் பண்றேன்னு பண்ணாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல திங்க் பண்றேன். என்ன ரிவ்யூவர்ல வேற ஒரு கோணத்துல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுனது அது. நீங்க உள்ள கண்டஸ்டன்ட்டா போயிட்டீங்கல்ல, கண்டஸ்டன்ட் வேலைய தான அங்க பார்க்கணும். கண்டஸ்டன்ட்டா இவங்க எல்லாமே சேஃப் கேம் ஆடுறாங்க. நான் ஸ்ட்ரெய்ட்டா எப்படி அடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தாங்கன்னா, ரியாக்கு ஓட்டு ஏறி இருக்கும் இப்ப. ஆனா ரியா அத பண்ணல. என்ன பண்ணாங்க? பிராங்க். என்ன மாரி? அதாவது இவங்க எழுதுற லெட்டர் எல்லாரும் பார்த்தா, இன்னொருத்தர் எழுதினதா எல்லாரும் நெனச்சுக்கணுமா. அதுதான் இவங்க நோக்கமா. அதுவா அந்த டாஸ்க் உடைய நோக்கம்? பிக் பாஸ் குடுத்த டாஸ்க் உடைய நோக்கம் என்ன? நீங்க பண்ணதின் நோக்கம் என்ன? நீங்க என்ன பண்ணீங்க? ஸோ அப்புறம் எப்படி இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்? இதுல இவங்க நல்லா கன்டென்ட்லாம் குடுப்பாங்க. இது ஒரு கன்டென்ட்டா? டுபாகூர் கன்டென்ட்ல இது. நீங்க உங்க வேலைய பாருங்க. இந்த கை தட்டுறது, விசில் அடிக்கிறதெல்லாம் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. மேஜிக் மட்டும் தான் நீங்க பண்ணணும். இப்ப அடுத்து என்ன பண்றாங்க? இந்த ஸ்கூல் டாஸ்க்ல பார்த்தோம்ல. அவங்களுக்கு குடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, காசிப் பண்றது. அத பண்ணாங்களா? அதையாவது ஹைலைட்டா ஏதாவது பண்ணியிருந்தா, ப்ரமோல வந்திருந்தா ஓட்டு ஏறி இருக்கும். அதையும் பண்ணல. அத விட்டுட்டு ஆர்ஜே ஆனந்தி நேத்து விஜேஎஸ் கிட்ட கூட சொன்னாங்கல்ல, எனக்கு ஆர்ஜே ஆனந்தி கேரக்டர் கிடைச்சா நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஆர்ஜே ஆனந்தி கேரக்டர் கிடைச்சா நல்லா பண்ணியிருப்பேன்னு சொல்ற வரையும் கூட ஓகே. அவங்க நல்லா பண்ணாங்க. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் ப்ளே பண்றாங்கல்ல. இந்த சேஃப் கேம் ஆடுறதுக்கு தான் ஆல்ரெடி அத்தனை பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்களே. அப்புறம் நீங்க எதுக்கு ரியா வைல்டு கார்ட்ல போணும்? அதுக்கு எதுக்கு வெளிய இருந்து பார்த்துட்டு உள்ள போணும்? அது தேவையே இல்லல்ல. ஸோ இந்த மாரி சேஃபா ப்ளே பண்றது, சம்மந்தம் இல்லாம ப்ளே பண்றது. இதுல அந்த காசிப் வேலைய வுட்டுட்டு, ஆர்ஜே ஆனந்தி வேலைய பார்க்குறேன்னு சொல்ட்டு, பவித்ராவுடைய சென்ட் பாட்டில திருடி வச்சுட்டு, மத்தியானம் திருடின சென்ட் பாட்டில மறுநாள் காலையில வரை, அது நான் தான் திருடுனேன்னும் எதுவுமே சொல்ல, சம்மந்தமே இல்லாம சண்டை வேற பக்கம் போயிட்டு இருக்கு. பவித்ரா, அன்ஷிதா, ஆனந்தி அப்படின்னு. அப்புறமா காலையில சொல்றாங்க, நான் தான் எடுத்து வச்சேன். சுவாரஸ்யமா பண்றதுக்காக எடுத்து வச்சேன். இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? நீங்க ஒரு ப்ளே பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா, அத யாருமே கண்டுக்கலன்னா, அத இவங்க தானே கண்டுக்க வைக்கணும். ஹைலைட் பண்ணி விடணும்ல. அப்படி பண்ணி அத சுவாரஸ்யமாக்க இருந்தாலும் தெரிஞ்சிருப்பாங்க. முதல்ல அதுவே தேவையில்லங்கிறேன். உங்களுக்கு குடுக்குற வேலைய செய்யுங்க. நீங்க கண்டஸ்டன்ட்டா தானங்க உள்ள போனீங்க. அங்க போய் ஏங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல கிரியேட்டிவ் டீம்ல இருக்கிற ஆள் மாரி திங்க் பண்ணிருக்கீங்க? அது உங்க வேலையே கிடையாதுங்க அது. உங்களுக்கு குடுக்கப்பட்ட வேலைய ஒழுங்கா பாருங்கன்னா, அத பார்க்கல. இதுல முத்துக்குமரனுக்கு என்ன பண்ணான்? அவனுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட்டு? அப்படின்லாம் கேட்குறாங்க கேள்வி. நக்கலா. நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, நான் ஜட பின்னேன். கரெக்ட்டா டைம்ல நின்னேன் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாமா மக்கள் ஓட்டு போடுவாங்க? அந்த பிராங்க் ஐடியா பண்ணதே முத்துக்குமரன். பார்த்தோம். இப்ப புரொட்டஸ்ட் முத்துக்குமரன். முத்துக்குமரன் எல்லா இடத்துலயும் வழக்கமா என்னெல்லாம் பண்ணுவாரோ, எல்லா இடத்துலயும் இருக்கிறாப்படி. ஹைலைட் ஆவுற எல்லா விஷயத்தையும் நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அதுல முக்கிய காரணமா முத்துக்குமரன் இருக்கிறாப்படி. அப்புறம் முத்துக்குமரன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, இப்ப இன்னும் எரிச்சல் தானே வரும். இவங்க எங்க கன்டென்ட் குடுக்குறாங்க இவங்க? என்ன கன்டென்ட் குடுத்தீங்க நீங்க? இதுல ஜட பின்னதுக்கெல்லாம், இல்ல இம்போசிஷன் எழுதுனதுக்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாங்க போல இருக்கு இவங்க.
செம்ம காமெடியா இருக்கு. இதுல ஜெஃப்ரிய வந்து மதிக்கல, அந்த வாய்ப்ப மதிக்கலன்னு சொன்னவங்க, இவங்க முதல்ல மதிக்கல. இந்த வாய்ப்ப மதிக்கிறது அப்படிங்கிறது, ஸ்டேஜ வந்து தொட்டு முத்தம் குடுக்குறது கிடையாது. இங்க ஒரு கிளிப் ஒண்ணு பார்த்தேன். உள்ள அங்க நார்மலா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, சத்யா ஏதோ பாட்டு பாட சொல்றாரு. இவங்க பாடுறாங்க. நல்லா பாடுனாங்க பாட்டு. பாட்டு பாடிட்டு அவர் நல்லா இருந்ததுன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் தரைய தொட்டு முத்தம் குடுக்குறாங்க. இதுவா மதிக்கிறது? என்னது? ஸ்டேஜே தொட்டு ஒரு மரியாதை நிமித்தமா நீங்க ஒண்ணு பண்ணிட்டு போறீங்க. அது ஓகே. தரைய தொட்டு அதுக்கு ஒரு முத்தம் குடுக்குறது. அப்புறம் ஆவுன்னா, ஓகே, ஓகேன்றது. இது மட்டும் தானே தெரியுது. உங்க வேலை வெளியவே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி மக்கள் ஓட்ட போடுவாங்க? இந்த கன்டென்ட்ட நீங்க குடுத்தா என்ன? குடுக்கலன்னா என்ன? அப்படின்னு தானே நமக்கு சொல்ல தோணுது. ஸோ அதுதான். உள்ள வந்து வெளில ரிவ்யூ பண்ணிட்டு, ரிவ்யூ பண்ணதுனால இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதாம். அப்படி என்ன ரிவ்யூ பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கல. ரிவ்யூ பண்ணி அந்த வாய்ப்பு கிடைச்சு உள்ள போயிட்டு, அந்த வாய்ப்ப கேவலமா தவற விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. வாய்ப்ப மதிக்கல. இப்பவும் சொல்றேன் ஜெஃப்ரி வாய்ப்ப மதிக்கல தான். அதுக்காக இவங்க தப்பு, அவன் சரின்னுலாம் நம்ம சொல்ல வரல. அவன் மதிக்கல. அவன விட இவங்க மோசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளிய இருந்து பார்த்துட்டு போனாங்கல்ல. ஸோ இவங்களும் மதிக்கல. இதனால தான் ரியா வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரியாவுடைய எவிக்ஷன நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.